Welcome to Wahi TV World YouTube channel. இஸ்ரேலிய வீரர்களின் உடல்களுக்கு முன்பு நிற்கும் ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நேரடி காட்சிகள். பட்டப்பகலில் இஸ்ரேல் கவச வாகனத்தை சுற்றி வளைத்து தாக்கிய ஹமாஸ் போராளி குழு ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை தீர்த்து கட்டி அவரிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றி அதனை வீடியோவாக வெளியிட்டிருப்பது இஸ்ரேலிய ராணுவத்தை நிலை குறை வைத்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பத்திரிகைகள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் வெளியிட்ட வீடியோ என்பது இஸ்ரேல் ராணுவத்தை நிலை குறைவு செய்வதற்காக உட்டு என்று தெரிவித்துள்ளனர். போதிய வான் பாதுகாப்பின்றி காசாவில் இஸ்ரேல் படையினர் வேலை செய்வதை இது காட்டுவதாகவும் ஆக்கிரமிப்பு பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு மாதத்தில் இரண்டாவது பெரிய தாக்குதலை ஹமாஸ் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. தற்போது ஹமாஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் இஸ்ரேல் வீரரின் உடலின் அருகே ஹமாஸ் அமைப்பினர் இருப்பது போன்ற காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன் மூலம் மீண்டும் இஸ்ரேல் படையினரை உயிரிடவோ அல்லது உடல்களையோ தங்களால் பிடிக்க முடியும் என்பதை ஹமாஸ் மறைமுகமாக அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்திய தனி துப்பாக்கிகள் முதல் கனரக ஆயுதங்கள் வரை பறிமுதல் செய்யப்பட்டு அதனை வீடியோ ஆவணமாக எடிட்டிங் செய்து ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. இதில் முக்கிய காட்சி ஒன்றை அவர்கள் ஹைலைட் செய்துள்ளனர். அதாவது பூமா கவச வாகனத்தில் இருந்து ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் குதித்து தப்ப முயற்சிக்க கூடிய காட்சிகள் தான் அவை. இது காசாவில் ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் ராணுவத்தினரை கடும் பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது.